ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி போட்டுட்டேன். நம்ம ராமேஸ்வரத்த பத்தி தான் பார்க்கலாம். ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடிய பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ போற வழியில அந்த மண்டபம், அதுக்கு முன்னாடி உள்ள ஊர்கள், அந்த ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன். நம்ம வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கம்மியா இருந்துச்சு. நம்ம பைக்குக்கு சூப்பரா ஒரு பெட்ரோலா ஒண்ணு போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். ஆனால் வெயில் சும்மா தாறுமாறு. உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயில் கிடையாது. சும்மா அப்படியாப்பட்ட வெயில் அடிக்குதுங்க. மண்டை காயுதுங்க. ஸோ வரவங்க தலையில் நல்லா கேப்பு போட்டுக்குங்க. குளிர்ச்சியான ஆகாரங்களை குடிங்க. காரில் ஏசியில் வந்தீங்கன்னா பரவாயில்ல, பைக்கில் வந்தால் சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. இது அந்த ரயில்வே ட்ராக் ஒன்று கிராஸ் ஆகும். இப்போ நம்ம ராம்நாட்டிலேருந்து கிளம்பி இங்கே போய்கிட்டு இருக்கோம், ராமேஸ்வரம். ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ரொம்ப அங்கேருந்து கரெக்டாக ராம்நாட் டு உங்களுக்கு ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் வரைக்கும் ஒரு 1 ஹவர், கரெக்டாக 1 ஹவர் ஆகும். ஸோ வந்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா சேஃபாக வந்தீங்கன்னா பைபாஸ் வேறு. ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக வாங்க. வண்டி டிரைவ் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. பார்க்குற இடங்கள்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ராம்நாட் டு ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்க இடையிலே ஒரு ரோடு ஒன்று கட்டாச்சு திடீர்னு. அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழாக்கிற திருப்பலானிக்கு அங்கேருந்து ஷார்ட்கட்டு ஒன்று கட் ஆகுது. சப்போஸ் போனீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜு மேலே போய்கிட்டு இருக்கோங்க. நம்மளுக்கே நம்ப முடியல. திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பிரிட்ஜில் ஏறிக்கிட்டு இருக்கு வண்டி. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நம்ம போன டயத்தில் காற்று சரியான காற்றுங்க. மூஞ்சி ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண். அதே மாதிரி ஹெவியான அலைகளும் கூட. அலைகள் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளாம் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ராமேஸ்வரம் இப்போ தான் இந்த பாலம், இன்னொரு ட்ரெயின் பாலம் இது பண்ணாங்க இப்போ புதுசாக. அந்த ஓல்டு பாலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பாலத்தை இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ ட்ரெயின் எல்லாமே வந்துட்டு போகுது. ஆனால் காற்று ரொம்ப ஹெவியான காற்றுங்க. நம்ம வந்த டயத்தில் சரியான காற்று. என்னன்னு தெரில, அலைகளும் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதுதான் இப்போ புதுசாக கட்டின இதுங்க. அந்த புதுசாக கட்டினது கீழே பார்க்கவே ரொம்ப விகாரமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒகேஷன் டைம்லாம் வந்தீங்கன்னா, குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம எத்தனையோ கண்ட்ரிஸு, எத்தனையோ ஊர்கள்லேருந்து நம்ம ராமேஸ்வரம் பார்க்காதவங்கலாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ நம்ம அந்த ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிட்ஜு ஃபஸ்ட்டு வரும். பாம்பன் பிரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ராமேஸ்வரம் டெம்பிள் வருங்க. இங்கே பாருங்கள், போட்டு எல்லாம் எவ்வளோ நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்களும் எல்லாம் இது பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் கடல், கொஞ்சம் தீவு, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஒன்று மெயினாக கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் வண்டிகளை நிப்பாட்டாதீங்க. வண்டிகளை நிப்பாட்டி யாரும் தெரியாதவங்க வண்டிகளை நிப்பாட்டிடாதீங்க. இந்த ரோட்டில் வண்டிகளை பார்க் பண்ணால் ஃபைன் அடிக்கிறாங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் இங்கே வண்டிகளை நிப்பாட்டக்கூடாது. ஸோ யாரும் இந்த ரோட்டில் வண்டிகளை நிப்பாட்டிடாதீங்க. இன்னொன்று, சாயந்தரம் வந்தோம், நீங்கள் வண்டிகளில் நிப்பாட்டுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக ஆகுது. ஸோ இந்த பாலத்தில் வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு இருக்காங்க. கொஞ்சம் சின்னது தான், டபுள் வண்டிக்கு கரெக்டாக இருக்கும். பட் நிப்பாட்டினோம்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. அதனால் போலீஸே சொல்லியிருக்காங்க நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் நிப்பாட்டாதீங்க வண்டிகளை. நீங்கள் பைக்கில் வந்தாலும் நீங்கள் இறங்கிட்டு பைக்கு காரை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்க் பண்ண வேணாம், ஃபைன் அடிச்சிருவாங்க. ஸோ பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்தால் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்களும் இதை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இது நம்ம பாம்பன் பாலமா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த பாம்பன் பாலம் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஸோ இந்த பாம்பன் பாலம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு வந்து தனுஷ்கோடி இருக்குது. தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தீவாத்தான் இப்போ இந்தியாவுடைய எட்ஜு அந்த மாதிரி இருக்குது இப்போ. இப்போ வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜ் பார்த்துட்டு ராமேஸ்வரம் டெம்பிளை பார்க்கலான்னு புறப்பட்டோம். ஸோ அங்கேருந்து போய்கிட்டே இருந்தோம். வெயில் ஹெவியாக தான் இருக்குது. பசி வேற ரொம்ப கொடுமை. மதிய டைம் ஆச்சு. ஸோ அந்த டெம்பிளை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். சின்ன சின்ன கோயில்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஒரு டீ பிரேக் எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு ஐயங்கார் டீ ஸ்டாலுக்கு வந்து ஒரு டீ ஒன்று போட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அங்கே ஒரு டீ போட்டோன்னே என்னடா இந்த வெயிலில் ஒரு டீ? ஆமாங்க, இந்த எந்த வெயிலாக இருந்தாலும் ஒரு டீயை போடுங்க, அதில் உள்ள எனர்ஜியே வேறங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு டீயும் ஒரு எனர்ஜி டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து புறப்பட்டோம். நல்லா வச்சுருக்காங்க எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக ஹோட்டல்லாம். வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போது சரி ராமேஸ்வரம் டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி தீர்த்தம் எல்லா விஷயங்களும் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் ராமேஸ்வரம் அந்த டெம்பிள் எல்லாமே இப்போ ராமேஸ்வரம் உள்ளே வந்தாச்சு. ஸோ லாட்ஜெலாம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய லாட்ஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ராமேஸ்வரம் கிடையாதுங்க இது. என்னமோ இப்போ பெரிய சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கடைகளும் பெருத்து போச்சு, லாட்ஜு எல்லாமே கமர்ஷியல் ஆகிப்போச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ராமேஸ்வரம் வந்து. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு எல்லா ராமேஸ்வரத்தில் உள்ள எல்லா இடத்தையுமே வந்து காமிச்சிருக்கேன். ஆமாம், எந்த சைடு போகிறோம் எந்த சைடு வரோம்னு நம்மளுக்கே தெரில. ஸோ கேட்டு போங்க, கேட்டு வாங்க. ஸோ தெரிஞ்சவங்கள யாராவது கைடு இருந்தாங்கன்னா இது பண்ணி வச்சுக்கோங்க. வெளியூர் அதர் ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக வர்றவங்க வந்து மேக்ஸிமம் தனியாக எங்கேயும் போகாதீங்க, வராதிங்க. மேக்ஸிமம் கைடு யாரோ நல்லா தெரிஞ்ச கைடாக வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த அடிக்கிற வெயிலுக்கு மேலே வந்து செட்டு போட்டிருக்காங்க. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது உண்மையிலேயே. ஸோ ரொம்ப பக்தர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்து சைடு அடிக்கடி தேர் ஊர்வலம் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து தேர் ஊர்வலம் வர டயத்தில் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். மற்ற வெயில் டயத்தில் வந்து இதை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இந்த செட்டு போட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதாங்க டெம்பிளு. நம்ம இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ இந்த டெம்பிள்குள்ளே வருவோம். உண்மையிலே வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் அதர் ஸ்டேட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி தெரில. வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்காரங்களாம். பட்டு நார்த் இண்டியன்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்கங்க. இது வந்து அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்ற என்ட்ரன்ஸு. இது ஒரு நம்ம நிக்கையில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்த்துக்குங்க. நம்ம பைக்கில் தான் வந்தோம். காரில் வர்றதோட பைக்கில் வந்தால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வண்டியும் வச்சுருக்காங்க. இந்த வயசானவங்க, ஓல்டு ஆளுங்க, நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணலாமா. ஸோ இது இங்கே வந்து டெம்பிளில் நம்ம கேட்டிங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கடையிலையும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சங்கில் செஞ்ச எல்லா ஐட்டமும், சோவி, மற்ற வந்து உடுக்கை, நல்லா நிறைய வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு இந்த சோவிலேயே செஞ்சது, சங்கிலேயே செஞ்ச டெக்கரேஷனான ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது தாங்க வந்து அக்னி தீர்த்தம்னு. இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க. இது வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடலில் வந்து குளிக்கிறாங்க. அவங்களுடைய பாவங்கள்லாம் வந்து ஒரு போயிடுன்னு சொல்லிட்டு அக்னி தீர்த்தம்ங்கிற ஒரு ஐதீகம் இவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து கம்பல்சரி வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஷூட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து லைட்டாக தான் எடுத்தேன். ஏன்னா எல்லாம் வந்து லேடிஸ் குளிக்கிறாங்க. அதனால் சொல்லிட்டு நம்மளே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் ஆழமே கிடையாது. ரொம்ப தண்ணிலாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப லாங்லேலாம் போய் குளிக்கிறாங்க, ஆழமே இல்லைங்க. ஆனால் அலையும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அலை ஹெவியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து புறாவுக்கு இரை போட்டோம். புறா தின்னுக்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் இரை போட்டு புறா அப்படியே வந்து இதை அந்த புறா இந்த இடத்துல தான் வந்து இரை சாப்பிடுது. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மினி மினி போட்டுலாம் நின்றுச்சு. அதில் இன்னொரு சைடு வந்தோம். வந்துட்டு அங்கே ஒரு மினி போட்டுகள்லாம் வந்துச்சு. அந்த மினி போட்டுகளெல்லாம் அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன சின்ன குட்டி குட்டி போட்டுலாம் இருக்குது. அந்த போட்டையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அலை இந்த சைடு அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இன்னொரு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கடலுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் இது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு சைடு வந்து அமைதியாக இருக்கும், ஒரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ வந்து எல்லாம் வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அவங்களுடைய கைடன்ஸ் படி எங்கே இறங்கலாம், எங்கே குளிக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள். இந்த இதை நான் ஸ்மால் போட்டுன்னு சொன்னேன்ல, தெர்மாக்குள்ளேயே பண்ணி வச்சுருக்காங்க. தெர்மாக்குள்ளேயே போயிட்டு வந்துடுவாங்களாம் அந்த தெர்மாக்கோல் போட்டில். வந்தோம் வெயிலுக்கு ஒரு சரி கரும் ஜூஸ் ஒன்று அடிப்போன்னுப்பா அடித்தோம். இது ஒரு கரும் ஜூஸ் வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு கரும் ஜூஸை கூலாக அடிச்சுட்டு சரி டெம்பிளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. அந்த டெம்பிளை லாங்கிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து யாரோ ஒரு பக்தர் வந்து இதை இப்போ வந்து ரெனிவேஷன் மாதிரி பண்ணி கொடுத்தாராம். ரொம்ப செலவில் வந்து அவரே ஒரு ஓன் மணியில் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டில்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதங்க அந்த சங்கு, சோவி எல்லா ஐட்டமுமே அந்த ஒரு கடையில் மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அங்கே உள்ள பொருட்களை ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணேன். பாருங்கள் எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது கொட்டு, இந்த கொட்டு ஒன்று நான் வாங்கிட்டேன்ல 20 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் இருக்குது. விடுவோமா, நம்ம ஒரு கொட்டை ஒன்று வாங்கிடணும். ஃப்ரீயாக இருக்கையில் அடித்தா ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதனால் இது வந்து தேங்காயிலே பண்ணியிருக்காங்க. தேங்காயிலே பண்ணின ஹனுமான் மூஞ்சி, அந்த குரங்கு மங்கீஸ் மாதிரி எல்லாமே தேங்காயிலே இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பிடிச்சது இது அந்த கடவுளுக்கு ஏற்றுற இது அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க படங்கள், காடுடைய படங்கள், அப்புறம் வந்து அந்த சங்குங்க, அவ்வளோ சங்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளாம் வந்து பார்க்குறோன்னு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய எல்லோரும் சாஸ்திராயம் இந்த இதுபடி அந்த சங்கு வந்து கொடுக்குறாங்க. நல்லதான் வீட்டில் வாங்கி வச்சது. நம்ம குபேர ஐயாவையும் பார்த்தோம், குபேரசாமியும் பார்த்தோம். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பணம் கொட்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. கீச்செயினுங்க, கீச்செயின் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. எல்லா கீச்செயினுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்தால் நீங்களும் வந்து மாலைகளும் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை, அந்த மாலை, இந்த மாலை என்ன நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பேர்லாம் தெரில. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் கைக்கு மாட்டுற இது ஒன்று கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க. சரி டெம்பிளுக்குள்ளே போயிட்டு ஒரு விசிட் பண்ணுவோம். வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு டெம்பிளுக்குள்ளேயும் போனோம். இது டெம்பிளுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு சில ஏரியாக்களில் வீடியோ அலோடு கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லாம் அந்த சைடு இந்த சைடு வந்து கடைகள் வச்சுருந்தாங்க. அந்த தூண்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த தூணு ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ தூணு வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அந்த தூணுகள் எத்தனை தூணுகள்ங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் பெயிண்டிங்கு, அவ்வளோ பெயிண்டிங்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் அருமையாக இருந்துச்சு. நம்ம யானையை தாங்க தேடினேன். யானையை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யானையை வந்து தேடினேன். யானையை வந்து டைம் முடிஞ்சான், கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டு, குளிக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க யானைக்குன்னே தனியாக. ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க யானைக்கு செட் பண்ணி. ஸோ இதுதான் அதில் எத்தனை தூண்கள் என்ன ஏது எல்லாமே வந்து இருக்குது. 1212 தூண்கள் போட்டிருக்காங்க. அது அடி கணக்கு. இது நாகம்மாள் அப்படிங்கிற ஒரு சாமிகள். நாகம்மாண்டு வந்து இதையும் வந்து வணங்கிட்டு போகிறாங்க கோயிலில். அந்த பழங்கால இதுகள். ஆனால் அந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுக்குள்ளே நிற்கிறதே வந்து தெரியலைங்க. இது வந்து அந்த தீர்த்தம் ஏரியா. இதில் தான் வந்து எல்லாம் குளிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஜொக்கில் வந்து எல்லாம் இறச்சிட்டு இறச்சி ஊற்றுவாங்க. டைம் முடிஞ்சிச்சு. நம்ம டைம் முடிஞ்ச உடனே தான் வந்தோம். இந்த இதில் தொட்டியில் தான் தீர்த்தம் வந்து இறச்சி ஊற்றுவாங்க. எல்லாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க.
ஸோ நம்ம ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறதுனால வந்து உள்ளே கவர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அலோவ் பண்ணார் சில விஷயங்களை. இப்போ நம்ம அங்கனக்குள்ளே தான் யானை கட்டி போட்டதையும் காமிச்சாங்க. அந்த யானை கட்டி கிடக்கு பார்த்தோம். இது பப்பீஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நம்ம தனுஷ்கோடியை பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ தனுஷ்கோடியை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தனுஷ்கோடியில் போயிட்டு சூப்பராக என்னென்ன இருக்குது எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி டைரெக்டாக போய் தனுஷ்கோடியை காட்டுறதுக்கு அந்த போகிற வழியில் நம்ம வந்து தனுஷ்கோடியை காமிச்சா சும்மா அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கிட்டு இங்கிட்டு மரங்களும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு மரங்கள் இருக்கிறதுனால ரொம்ப குளுமையாக இருக்குது. இந்த தனுஷ்கோடி வந்து 1964 அப்போ தான் வந்து ஒரு சைக்ளோனில் புயலில் வந்து இந்த தனுஷ்கோடி வந்து அழிக்கப்பட்டது. ஸோ அங்கேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. அங்கே ஒரு லைட்டஸ் ஒன்று இருக்குது. இது ஸ்டார்டிங் தனுஷ்கோடி இது பாயிண்ட் எட்ஜு. இப்போ தனுஷ்கோடி கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். உள்ளே அந்த இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய்கிட்ட வழியிலேயே ஒரு சைடு அலை வந்து ஹெவியாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து அலை கம்மியாக இருக்குது. வண்டியே ஓட்ட முடியலங்க, வண்டியவே தள்ளுது. இதங்க வந்து இந்த இப்போ புதுசாக வந்து நேவி போட்டு ஒன்று விட்டாங்கள்ல, கவர்மெண்ட் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. டக்குன்னு அது வண்டியில் இறங்கிடும். ஸோ அந்த கவர்மெண்ட்டு சேஃப்டி பர்பஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு சிங்கம் படத்தில் வர போட்டு மாதிரி இருந்துச்சு. அதை இப்போ வரையில் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். காற்றுல மூஞ்சியில் மண்ணுக்குன்னு எல்லாமே வாரி அடித்து வச்சுருக்கு, அந்தளவுக்கு இருக்குது. தண்ணியை அப்படியே அலை அடித்து அப்படியே அலை அடித்து நம்ம மேலே வந்து படுத்துங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வேவ்ஸ் இதாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே அடித்து அப்படி மேலேயே நம்ம மேலேயே வந்து தண்ணி வந்து படுது. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக அலை அடிக்குது. காற்று பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வந்த டயத்தில் நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்துட்டு டக்குன்னு திரும்பினாங்கன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்குங்க. சில வண்டிகள் அப்படியே கிடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வெக்கேஷன் டைம்னால் ரொம்ப கூட்டமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உள்ளே போக முடியல, வண்டிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அலை அடித்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. இந்த இடத்துல அலை வந்து அடிக்குது. அந்த சாரலுக்காண்டி எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. அதையும் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ வந்தால் அவங்க இந்த தனுஷ்கோடி வந்தாங்கன்னா அவங்க செக்யூரிட்டி போலீஸ் எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடம் லிமிட் இருக்குது அதுபடி கரெக்டாக நில்லுங்க. நீங்கள் பாட்டில் எல்லா ஏரியாக்குள்ளேயும் டக்குன்னு போயிடாதீங்க. பாறை தண்ணிக்குள்ளேயெல்லாம் இறங்கிடாதீங்க. ஏன்டா அலைகள்லாம் வந்து ரொம்ப சீற்றம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வந்து கல்லெல்லாம் வந்து அந்த அலைகள் ஜாஸ்தி சீற்றமாக இருக்கிற இடத்துல தான் வச்சு கொட்டி வச்சுருக்காங்க அவங்கள சேஃப்டி பர்பஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. உள்ளே போக போக ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு இடத்துல கல் வந்து ரோட்டுக்கு ரொம்ப கிட்ட கொட்டி வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. நான் அப்படியே போய்கிட்டே எல்லா இடத்தையும் அப்படியே கவர் பண்ணிகிட்டே போயிட்டேன். ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு வாட்டி லைஃப்பில் சந்தோஷமாக எங்கேயாவது வெளியே போங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. நடக்கிறது தான் நடக்கும் சரியா. கண்டிப்பாக நம்ம தலையில் எழுதுனது தான் நடக்கும். நம்ம பாசிட்டிவாக சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், ஜாலியாக இருந்துட்டு போகணும். இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று, லைக் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மேலும் மேலும் உங்களுக்காண்டி எல்லா ஏரியாவுமே நான் வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி இடங்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த இடத்தோட நீங்கள் பார்க்கிங்கை நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போகணும். இப்போ உள்ளே வந்து நீங்கள் இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு வண்டிக்கு அலோடு கிடையாது தனுஷ்கோடியில். இப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, அவ்வளோ பேருக்கு வந்து சூப்பராக காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு நான் வெயிலில் வந்து எடுத்து உங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரசிங்க. நம்ம மேக்ஸிமம் வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பாருங்கள். லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பெருசாக தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு மொபைலில் பாருங்கள். இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக தெளிவாக தெரியும். அந்த அர்ச்சனை மனத்திட்டு
அந்த கடைசி எட்ஜ் ஆஃப் இந்தியாவுடைய டெட் எண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி கல்லுகள் கட்டி வச்சுருக்காங்க. நம்மளும் ஏற சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஏறுறாரு. நானும் அப்படியே ஏறி போனேன். அதுக்கு அங்கிட்டு கடலும் இருக்குது, மண்ணும் இருக்குது. அது சில நேரத்தில் கடலும் வந்துடுமா. அந்த பாறைகளையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடம் நான் காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதுகளும் வந்து இது இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணலும் இருக்குது, இதுவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த கல்லுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கவரப் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கடல், இந்த சைடு வந்து எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய படங்களும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இதில். இப்போ வந்து நிறையா வந்து அந்த எம்டியான பிளேஸில் வந்து கவரப் ஆயிடுச்சு. ஸோ அலைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் அலோவ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக விசிட் பண்ணோம். இதுதான் அரிச்சவல் முனை அப்படின்ட்டு இந்தியாவுடைய லாஸ்ட் டெட் எண்டுன்னு சொல்லலாம். இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பக்கம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா இங்கேருந்து வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் தெரியல. ஸோ நீங்கள் வந்து லைட் ஹவுஸில் ஏறி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லைட் ஹவுஸ்க்கு அங்கே போகலை. டைம் இல்லாதனால நிறைய இடங்கள ஷூட் பண்ண முடியல. நம்ம காலையிலேயே வந்தோம். காலையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் மதியம் மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடல. ஒரே ஒரு மோர் மட்டும்தான் இந்த வெயிலுக்கு வாங்கி அடித்தோம். அங்கே ஒரு டீ ஒன்று அடித்தோம், இங்கே வந்து மோர் ஒன்று அடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே வர வழியிலே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. அந்த ஹோட்டல்கள் பார்த்திங்கன்னா மீன் அது இது நிறையா இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா இருக்குது, சாப்பாடெலாம் நல்லா இருக்குன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கேயே வாங்கி சாப்பிடுங்க, அங்கே தான் சாப்பாடு நல்லா இருக்குன்னாங்க. அதுவும் கரெக்டான இதாக தான் இருக்குது. அந்த மாதிரியே பண்ணுங்கள். இதுதான் அந்த நம்ம இந்தியாவுடைய தேசிய அடையாளம் தூண் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே விசிட் பண்ணிவிட்டு காற்று பார்த்திங்கன்னா ஹெவியான காற்றுங்க. இதாங்க அந்த இந்தியாவுடைய டெட் எஞ்சி இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே ரவுண்டாக இருக்கும். இது வந்து அப்படியே யூட்டன் மாதிரி ரவுண்டாக இருக்கும். நம்ம அந்த இதை பார்த்துட்டு அப்படியே கடையில் பார்த்துட்டு ஒரு அன்னாசி பழம், ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனோம். எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாம் ரசிக்கிறாங்க. இதே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வெயில் தான் போட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதை சொல்லி குத்தமுல்ல. நம்ம வந்த டைம் அப்படி. அது கிளைமேட்டு, நேச்சர். ஸோ அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு இந்த ஒரு அக்காக்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சாப்பிட்டேன். அன்னாசி வாங்கி சாப்பிடுவோமான்னு கேட்டேன். சரி சாப்பிட்றோன்னா சாப்பிடுவோன்னு சொன்னார். அதோடு என்ன பண்ணேன், அக்கா வந்து தர்பூசணி எடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அன்னாசி மேலே தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரும் அன்னாசியை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அந்த அன்னாசி வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் அதை வாங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கேருந்து மறுபடியும் திரும்ப 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். போகிற வழியில் இந்த அப்துல் கலாம் அவங்க மெமரியல் இது ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. இதாங்க அந்த நேவி போட்டு, அந்த நேவி போட்டு இதுதான். ஸோ அதுங்கிட்ட உங்களுக்கு பார்த்தாச்சு. சிங்கப்படத்தில் வர போட்டு மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்காண்டி கஷ்டம். இதுதாங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய மெமரியல் ஹாலு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் மொபைல் யாருமே கொண்டுகிட்டு போகக்கூடாதுங்க. மொபைலு வந்து எதிர்த்தாப்புல ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துத்தாங்க மொபைலை உள்ளே போகணும். மொபைலை வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு போக முடியாது. நீங்கள் பாட்டில் வந்துட்டு மொபைல் கொண்டு போயிடாதீங்க. செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைன்னா உங்களை திரும்ப அமுச்சு விட்ருவாங்க. ஸோ மொபைல் ஃபோனு, பொருட்கள் எதுவுமே உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஒரு 4 பேர் போனீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு 3 பேர் போயிட்டு அவங்க 2 பேர் அப்புறம் தனியாக தான் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆப்போசிட் கடையில் லாக்கரும் வச்சுருக்காங்க. அந்த கடையும் காட்டுறேன். ஸோ அவங்களும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு மொபைலு, லாக்கரு எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க.
ஸோ அப்படியே அங்கேருந்து அந்த ரோட்டு ஃப்ரண்ட் வியூவிங் காமிச்சேன். ஐயா உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால தான் வெளியிலேருந்து காட்டுறேன். இதுதான் அந்த லாக்கரு ஆப்போசிட்லேயே இருக்குது மொபைல் லாக்கர்னு.